ஐயா நீங்க சொல்லுங்க என்ன கொஞ்சம் இருங்க அமைதியா இருங்க. அன்பார்ந்த கிறிஸ்தவ அமைப்பு உறவுகளே, உடன் தோழர்களே, விடுதலை சிறுத்தைகளே, இந்த நாளில் அருமை தலைவரை நாம் சந்திப்பது பெருத்த மகிழ்ச்சி. குறிப்பாக கடந்த வாரத்தில் நாம் அனைவரும் சந்தித்து அண்ணனுக்கு நம்முடைய கட்சி பெற்றிருந்த மாநில அந்தஸ்தை குறித்து நாம் நன்றி சொல்லி அந்த இடத்துல எஸ்சி பட்டியல் உரிமையை கோரி நீங்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ளாக மத்திய அமைச்சரை அணுகி அந்த விண்ணப்பத்தை வைத்து அதற்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம சார்பில் மீண்டும் ஒருமுறை அந்த உரிமையை, அடிப்படை உரிமையை நீங்கள் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து அதை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறினோம். 12ஆம் தேதியே அமைச்சர் அவர்களை சந்தித்து, ஒன்றிய அமைச்சர் அவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கிறார். இந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ், சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய தலித் கிறிஸ்தவ மக்களினுடைய அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று ஒன்றிய அமைச்சரிடம் அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தினுடைய கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதுதான் மிகவும் சிறப்பு. மாநில அரசினுடைய தீர்மானங்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஒன்றிய அரசினால் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கேஜி பாலகிருஷ்ணா ஜஸ்டிஸ் அவர்களுடைய செயல்பாட்டையும் குறித்து அதையும் வேகப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்றென்றும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். இந்த நேரத்திலே தலைவர் அவர்களை நாங்கள் எல்லா திருச்சபைகளின் சார்பாக, தலித் கிறிஸ்தவர்களின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களுடைய பணி தொடர வேண்டும். நன்றி. கொஞ்சம் பேர் வந்துருங்கண்ணே, கொஞ்சம் பேர் வந்துருங்க. காங்கிரஸ் கொஞ்சம் பேர் வாங்க, கொஞ்சம் அப்படி உள்ள போகும். இந்த பக்கமே
வாங்க அந்த ஃபாதர் வந்துருங்க. தேவையான சகல கிருபைகளையும் தொடர்ந்து கொடுத்து ஆண்டவரை மட்டுமாக எங்களுடைய மக்களுக்காக தன்னுடைய மக்களுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எல்லா பங்களிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கர்த்தாவே அவர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களிலும் அவர்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா நிலைகளிலும் சுவாமி அவர்கள் உயர்த்தப்பட அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அவர்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரத்திலிருந்து நம்முடைய அதிகாரத்தை என்னுடைய மகனுக்கு இன்னும் அதிகமாய் கொடுத்து சுவாமி ஆண்டவரே அவர்கள் எங்களை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரே அருமையான சகோதரருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆகிலையும் கொடுத்து வழிநடத்துகிறார்கள். எல்லா மக்களையும் ஆண்டவரே அவர்கள் தன்னுடைய சகோதர சகோதரிகளாக நினைத்து தன்னுடைய குடும்பமாக நினைத்து செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. சமாதானம் பூந்து வந்துடும். எடுத்துட்டே போ.